இந்த திருவள்ளூர் நகர் வந்து 14வது வார்டுக்கு உட்பட்டு வருது. அதில் வந்து சுமார் ஒரு 60-70 குடும்பங்கள் வசிக்கின்றன. அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷமா அவங்க வந்து ஒரே இடத்துல தான் குடியிருக்காங்க. ஆனால் நல்ல தண்ணி, காவேரி தண்ணி வரதே இல்லை. அதே மாதிரி ரோடு வசதி கிடையாது. வீடை விட்டு இறங்கினா கல் தரை தான், மண்ணு தான். இப்படியே தான் அவங்க வாழ்வாதாரம் நடத்திக்கிட்டு வராங்க. அது வந்து ரொம்ப எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. அதனால் உடனடியாக நான் வந்து புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அண்ணனின் வழிகாட்டுதலோடு உடனடியாக அந்த 40 குடும்பங்களுக்கும் குடிநீர் குழாய் தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் கொண்டாடணும்னு விருப்பப்பட்டேன். அதை கொண்டாந்து சேர்த்துட்டேன். அதே மாதிரி காங்கிரீட் சாலை, அந்த சந்து ஃபுல்லாகவே திருவள்ளூர் நகரே இப்போ காங்கிரீட் சாலையில் ஜொலிக்குது. இதை பண்ணணும்னு நினச்சோம், சிறப்பாக பண்ணி கொடுத்தோம். அங்கே பொதுமக்களோட ஒத்துழைப்பும் வந்து எங்களுக்கு கிடச்சிச்சு. கார்பரேஷனோட ஒத்துழைப்பு, பொதுமக்கள் ஒத்துழைப்பு, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அண்ணனின் வழிகாட்டுதலோடு இதை செஞ்சு முடித்தேன். இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் ஏன் இதை பண்ணாமல் விட்டாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு அதில் எதுவும் கருத்து இருக்கா உங்களுக்கு? இல்லை, யாரும் முயற்சி எடுக்கல சார். இதுக்கு முன்னாடி வந்து திமுக கவுன்சிலர் இருந்தாங்க, மாட்டுக் கட்சி கவுன்சிலராக இருந்தாங்க. யாரும் அதுக்கான முயற்சியை எடுக்கவே இல்லை. ஒரு விஷயத்தை நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் முடிக்க முடியாதுங்கிறதே கிடையாது சார் வாழ்க்கையில். நம்மளோட முயற்சி தான். அந்த முயற்சி எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஜெயிச்சு காட்டலாம். அதை நான் முயற்சி எடுத்தேன், அதனால் ஜெயிச்சு காட்டியிருக்கேன். இது உங்களுக்காக தோணி நீங்கள் பண்ணதா, இல்லை மக்கள் கிட்டேருந்து வந்து அதுக்கப்புறம் கோரிக்கை வந்து நீங்கள் பண்ணதா? இது எப்படி? தேர்தலுக்கு முன்னாடி நான் வாக்கு கேட்டு மக்களை சந்திக்கும் போது அப்போவே அந்த மக்கள் என்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சு வந்தோன்னே எங்களுக்கு இந்த இதெல்லாம் சரி பண்ணி தரணும்னு. அதன் அடிப்படையில் நான் அதை உடனே சரி பண்ணி இப்போ இன்றைக்கி நல்ல தண்ணியும் சரி, காங்கிரீட் சாலையும் சரி, இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து என்ன சிக்கல் நீங்கள் பண்ணும்போது இருந்த சிக்கலும் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க பண்ணாமல் இருந்தப்போ இருந்த சிக்கலையும் நீங்கள் சொல்லலாம். இல்லை சார், அவங்க சந்து வந்து நடுவில் வந்து சென்டர் ஆஃப் அவங்களோட சந்து வந்து நடுவில் இருக்குது. அதனால் தண்ணியோட ப்ரெஷர் வந்து பத்தலை. நமக்கு ஒன்று இபி ரோட்லேருந்து ஒரு பைப் லைன் வரும், மெயின் லைனு. அந்த வழியில் கொண்டாந்தாலும் ப்ரெஷர் பற்ற மாட்டுது. இன்னொரு லைனு ஆண்டாள் தெருலேருந்து வருது, அந்த லைனை கொண்டாந்தாலும் ப்ரெஷர் பற்ற மாட்டுது. அதனால் தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்குமே ஏறுறது சிரமமாக இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், மெயின் டேங்க் வந்து சறுக்குப்பாறை உச்சியில் இருக்குது. அந்த டேங்க்கில் இருந்து தனியாக இவங்களுக்குன்னே தனியாக ஒரு லைன் கொண்டாந்து இப்போ போட்டு கொடுத்துருக்கேன். செப்பரேட் லைன் இவங்களுக்கு மலக்கோட்டை சறுக்குப்பாறையிலேருந்து தனி லைன் வந்து போட்டிருக்கனால அந்த ப்ரெஷர்லாம் நல்லா இருக்குது. வீடுங்களுக்கு தண்ணி இன்றைக்கி நல்லா வந்துட்டுருக்கு.